அண்மைச் செய்தி விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடன் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் சந்திக்கிறார். அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று கூறப்பட்டிருக்கிறது. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் சந்திக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்டாலின். ஸ்டாலின், கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் தற்பொழுது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார். மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று கூறப்படுகிறது. என்ன விவரம்? கார்த்திகா, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் தற்போது சற்று நேரத்துக்கு முன்பாக அவருடைய இல்லத்தில் சந்தித்திருக்க அரசுமுறை பயணமாக சென்னை வந்துள்ள கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை தற்போது சந்தித்திருக்கிறார். மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று தற்போது தெரிவிக்கப்பட்டது. முதலமைச்சர் தற்போது தமிழகத்தில் இல்லாத நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் சந்தித்திருக்கிறார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த திடக்கழிவு மேலாண்மை நடவடிக்கைகள் எவ்வாறு மாநகராட்சியால் மேற்கொள்ளப்படுகிறது, அதனை கர்நாடகத்திலும் பின்பற்றுவது தொடர்பான ஒரு ஆய்வு பணியை மேற்கொள்வதற்கு தான் டி கே சிவகுமார் தலைமையிலான கர்நாடக குழு இன்று சென்னை வந்திருந்தார்கள். இந்த நிலையில் பல்வேறு இடங்களில் நேரடியாக ஆய்வை மேற்கொண்ட கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை தற்போது சந்தித்திருக்கிறார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய முகாம் அலுவலகமான குறிஞ்சி இல்லத்தில் வைத்து இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றுதான் தற்போது தெரிவிக்கப்பட்டது. இன்று காலை பேட்டி அளிக்கும் பொழுது கூட முதலமைச்சர் இல்லாத நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை சந்திப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக சிவகுமார் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. வேறு மாநில துணை முதலமைச்சர் இங்கு வந்திருக்கிறார். முதலமைச்சரை சந்திக்க முடியாத நிலையில் தற்பொழுது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார். இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கமைக்கு நன்றி ஸ்டாலின்.